ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி பார்க்க முடியும், ஆனால் கரூர் எம்பி ஜோதிமணியை பார்க்க முடியுமா? கரூர் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து நடிகர் இயக்குனர் ரவி மரியா தேர்தல் பரப்புரை. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம், கரூர் சட்டமன்ற தொகுதிகளில் நட்சத்திர பேச்சாளரான அதிமுக சார்பில் நடிகர் மற்றும் இயக்குனர் ரவி மரியா அதிமுக வேட்பாளர் தங்கவேலை ஆதரித்து பழைய ஜெயங்கொண்டம், கோவக்கலம், மாயனூர், புலியூர், தொழிற்பேட்டை பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பு. நடிகர் ரவி மரியா தேர்தல் பரப்புரையில் ஐயப்பன் கோவில் கூட மகர ஜோதியை எளிதில் பார்த்திருக்கலாம், ஆனால் கரூர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணியை பார்ப்பது கடினம், காணவில்லை என்று சுவரொட்டியை ஒட்ட வேண்டும். திமுக அரசாங்கம் கொடுக்கப்படும் மகளிர் உரிமை திட்டம் தொகை 1000 ரூபாய் மகளிருக்கு மாதந்தோறும் வருகிறதா? வந்தாலும் அதை திமுக அரசாங்கமே 1200 ரூபாயாக பெற்றுக்கொள்கிறார்கள். மது குடிக்கும் குடிமகன்கள் மதுக்கடைக்கு கொன்று சென்று 40 ரூபாய் கோட்டருக்கு அதிகப்படியான விலையை ஏற்றி மாதம் 1200 ரூபாய் பெற்று வருகிறது. இதுதான் திமுக ஆட்சி. மகளிர் உரிமை திட்டத்தின் முழு நோக்கமா? வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக அதிகப்படியான வித்தியாசத்தில் கரூரில் வெல்ல வேண்டும், இரட்டை இலைக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு சேகரித்தார். உடன் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் தானேஷ், முத்துக்குமார், கிருஷ்ணராயர் மேற்கு ஒன்றிய செயலாளர் பாதி கார்த்திக், குட்டி தினேஷ், 14வது மாமன்ற உறுப்பினர் சுரேஷ், அதிமுக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நான் டென்ஷன் ஆனா நீங்க சந்தோஷப்படுறீங்க, நீங்க டென்ஷன் ஆனா ஒரு சந்தோஷப்படுறது யாரு? உங்களை பார்த்து கடந்த 3 வருடமா வஞ்சிக்கிற அரசாக, உங்களுக்கு எதுவுமே கிடைக்காத அரசாக, என்ன எல்லா விலை ஏறி போச்சு. பால் விலை ஏறி போச்சு, கரண்ட் பில் ஏறி போச்சு, குடிநீர் வசதி ஏறி போச்சு, ஏறி போச்சு, எல்லா வரையும் ஏற்றிட்டு இப்ப கேட்கிறாங்க பார்த்து என்ன நலமா இருக்கீங்களா, நலமா இருக்கீங்களா அப்படிங்கிட்ட உங்க டென்ஷன் வரும்ல. உங்க டென்ஷனை பத்தி அவர் செய்கிறார், புரியுதா? அப்போ உங்களுக்கு எதுவுமே செய்யாத ஒரு திமுக முடியல, இவெல்லாம் பில்லு என்ன கட்டுப்படி ஆகாது. பால் விலை ஏறினா என்னவும், டீ விலை ஏறும், ஒரு கேஸ் விலை ஏறினா என்னவும், ஒரு கேஸ் விலை ஏறிச்சுன்னா எல்லாமே அது சமையல புரோட்டா 10 ரூபாய்க்கு வித்தா 12 ரூபாய்க்கு விற்கும், பால் 30 ரூபாய்க்கு வித்தா 30 ரூபாய்க்கு விற்கும், எல்லாமே விலை ஏறும். கேஸ் ஏறினா அந்த கேஸுக்கு 100 ரூபாய் மானியம் தரேன்னு சொன்னாரு யாரு? தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தந்தாரா? சினிமாவில் சொன்னாங்க எனக்கே கஷ்டமா இருக்கு, பட்ஜெட் சாப்பிடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு சொன்னீங்கன்னா, விவசாய பூமியை சார்ந்தது, விவசாயம் சார்ந்து வாழ்ந்துட்டீங்க, குறிப்பா தடுப்பணி நிர்வாகம் வாழ்ந்துட்டீங்க, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த கஷ்டத்தை நீங்க போக்குன்னு தான் செய்யணும். நான் வேற சமூக பணி படிச்சேன், ஒவ்வொரு கிராமங்களுக்கு போய் அந்த கிராமத்து பிரச்சனையை படிக்கிற காலத்தையும் செய்திருக்கேன். வேற ஆசை சினிமா இருந்ததுன்னா தமிழ் சினிமாவுக்கு உங்கள்கிட்ட சினிமாவில் எனக்கு ஒரு பேர். பாராளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு, எத்தனை நடக்குது? ஏப்ரல் 19 இந்த தொகுதியில கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் யாரு வேட்பாளரா எடப்பாடி அறிவிச்சிருக்காரு? தங்கவேல். நம்முடைய அஇஅதிமுக கட்சியில சின்ன சின்ன பொறுப்புகள் இருந்து உழைத்து இன்னைக்கு எடப்பாடியார் கண்ணில் பட்டு இவர் கரூர் தொகுதியை வளப்படுத்துவார் நம்பிக்கை அவர் இருந்ததுனால அவரை வேட்பாளரை நீங்க அறிவிச்சிருக்காரு எடப்பாடியார் உள்ள. அந்த வேட்பாளர் பேர் நீங்களே சொல்லிக்க தங்கவேல் அப்படின்னு. பேரே தங்கவேல்னா குணம் எப்படி பாருங்க, தங்கம். அம்மா தாலிக்கு தண்ணி கொடுத்த மாதிரி தங்கம். அப்போ அந்த தங்கவேல் அண்ணனுக்கு